உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ. இறைவனை எப்போது காண முடியும்? ஆப்ஷன் ஏ தொழுகையில், ஆப்ஷன் பி பள்ளிவாசலில், ஆப்ஷன் சி மறுமையில், ஆப்ஷன் டி ஹஜ் செய்யும் போது. சி மறுமையில். ஷுவர்? கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி மறுமையில். எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக நீங்கள் சொன்னீங்க ஆப்ஷன் சி மறுமையில்னு சொல்லி? இறைவனை மறுமையில் தான் காண முடியும். இங்கே பார்க்கலாமா? இல்லை. எப்படி இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, மறுமையில் தான் பார்க்க முடியுமாண்டு ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா அது சம்மந்தமாக சொல்லுங்கள். மறுமையில் நம்மளை எழுப்பும் போது தான் எழுப்பினதுக்கு பிறகு தான் மறுமையில் நம்ம மௌத்தா போய் திரும்ப மறுமையில் நம்ம எழுப்பும் போது தான் அல்லாவை நம்ம காண முடியும். அதுதான் நம்பிக்கை. நீங்கள் சரியாக படிச்சிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி இப்படி தெளிவாக படிச்சிருக்கிறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம அல்லாஹ் பார்க்க முடியாது. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது, ஆனால் அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். அதனால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் அல்லாஹ் பார்க்க முடியாது. மூசா நபி கூட அல்லாவை பார்ப்பதற்கு கேட்டிருந்தாங்க, அது கூட மறுக்கப்பட்டிருக்குது. அல்லாவை மறுமை நாளில் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ் தாலாவை நம்ம யார் இஹ்லாஸாக நம்ம வணங்கியிருக்கிறோமோ அவனுக்கு மாத்திரம் அல்லாஹ் தாலா காட்சி அளிப்பான். எனவே எங்களுடைய அமல்கள் தான் இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரும். இறைவனை நம்ம மறுமையில் காண்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம காண்போம்? இப்போ நமக்கு பௌர்ணமி நிலவை நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரி மறுமையில் அல்லாவை எந்தவித சலனமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறீங்க.